ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. தினச்சரியா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்னா, என்ன டைமுக்கு நம்ம எந்திரிக்கணும், எப்படி ப்ரஷ் பண்ணணும், ஓரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறமோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வியாயாமம் அண்ட் ஸ்நானம். வியாயாமம் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸசைஸ் தான். நம்ம லைஃப்பில் எக்ஸசைஸ்ன்றது ஒரு நாளைக்கு மினிமம் 40 to 45 மினிட்ஸ் ஆச்சு பண்ணியிருக்கணும். இது எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அது வாக்கிங்காக இருக்கலாம், சன்லைட்டில் நல்லா பிரிஸ்க் வாக்கிங், மார்னிங் இந்த 7 to 8 இருக்கிற இந்த டியூரேஷனில் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணால் அதுவே வந்து ஒரு நல்ல இம்யூன் பூஸ்டராக இருக்கும். நமக்கு நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் வீட்லேயே 40 to 45 மினிட்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். எஸ்பெஷலி ஃபீமேல்ஸில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எனக்கு டெய்லி பேசிஸில் இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் ரொம்ப பெரிய டியூரேஷன் ஒன்றும் இல்லை. அதே எய்தர் வாக்கிங் இல்லை எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று வீட்லேயே பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் டியூரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 20ன்றது 25, 30, 40, 45 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்நானம். ஸ்நானம் வேற ஒன்றும் இல்லை, குளிக்கிறது. இதில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்நானம் அப்படின்றது ஏதோ அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஸ்நானம் இட்ஸ் மெயின்லி ஃபார் நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து 2 times per day பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா இப்போ மார்னிங் நான் குளிச்சுட்டு போவேன், 8 மணிக்கு குளிச்சிருப்பேன். திரும்ப ஈவினிங் வந்து நான் அதே அப்படியே அந்த உடல் உஷ்ணத்திலே இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து எனக்கு தூக்கம் சரியா இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லே அவங்க ஸ்கூலில் விளையாடி இருப்பாங்க, அந்த ஸ்வெட்லேயே இருப்பாங்க. அவங்க ஈவினிங் வந்த உடனே ஒன்ஸ் அவங்களுக்கு ஈவினிங் அந்த ஒரு பாடி வாஷ் நீங்கள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க ஒன்றுமே பிரிஸ்காக இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்குமே வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பொறுத்த வரைக்கும் நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு பாத் நான் பண்ணிட்டு போய் பாடி வாஷ் பண்ணால் போதும். பண்ணிட்டு போய் நீங்கள் படுக்கிறீங்கன்னா எனக்கு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி குளிக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எல்லாருமே வந்து நான் திரும்பவும் சொல்கிறது, குளிக்கிறதுனா ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக குளிக்கிறது தான் குளிக்கிறது. பட் எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆல்டர்னேட் டேஸில் ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹெட் பாத் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இதுக்கு தனியாகவே நான் வந்து அது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸ்கேல்ப் ஹைஜீன் பற்றி, அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இப்போது எனக்கு பாடி வாஷ் நான் ரெகுலராக பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் ரொம்ப கொதிக்கிற நீரில் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. எஸ்பெஷலி ஃபீமேல்ஸு ரொம்ப ஹாட்டாக இருக்கிற தண்ணியில் குளிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் வார்ம் வாட்டரில் குளிக்க பழகுங்க. குளிக்கிற டியூரேஷன் ஒரு மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு வார்ம் வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ இந்த வியாயாமம் ஸ்நானம் இது நம்ம லைஃப்பில் இது ரெண்டுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நம்மளோட இம்யூனை நல்லா வைக்கிறதுக்கு எக்ஸசைஸும், அதே மாதிரி குளிக்கிறதுனால ப்ராப்பராக நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாலே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதிலே கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இனி நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கும். இல்லை பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து அதை கன்வே பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.